ஓகே. ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து இந்த நியூஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு மிஷின். அந்த மிஷினோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, கியான் பாரத் மிஷின் அப்படின்னு ஒரு மிஷின். இது ஆல்ரெடி 2, 3 வாட்டி வந்து பார்த்துருப்போம். எப்படி வந்து பார்த்துருப்போம்னா வந்து, இந்த மேனுஸ்கிரிப்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? எப்படி சொல்றது? இந்த ஓலைச்சுவடிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? லைக் எப்படி சொல்றது? இந்த முன்னோர்கள்லாம் வந்து இந்த ஓலைச்சுவடிகள் வந்து எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க என்னென்ன மருந்துகள் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஆயுர்வேத குறிப்புகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்படின்ற எல்லாத்தையும் வந்து ஒரு ஓலைச்சுவடியில வந்து எழுதி வச்சிருப்பாங்க. இல்ல என்ன பிரச்சனை இருக்குன்னா வந்து, அவங்க எழுதி வந்து பல வருஷம் ஆச்சா, அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து எந்த ஓலைச்சுவடி வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த பனவி ஓலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா வந்து, இந்த பனை ஓலை வந்து காலப்போக்குல வந்து அந்த மாதிரி கருப்படிக்க ஆரம்பிச்சிடும். சரியா? இந்த மாய்ச்சரால கருப்படிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வந்து சில பல பூச்சிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதுவும் அந்த பனை ஓலையை வந்து சாப்பிடும். சரியா? அதனால வந்து அது வந்து ரொம்ப வந்து டேமேஜ் ஆகும். அதை வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மிஷின் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த மிஷின் தான் வந்து இந்த கியான் பாரத் மிஷின் சொல்லுவாங்க. எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா வந்து 2024 வந்து கொண்டு வந்திருப்பான். எத்தனை வருஷத்துக்கு வந்து கொண்டு வந்திருப்பான்னா ஒரு 7 வருஷத்துக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது ஒரு சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீம் கீழே வந்து அப்படி என்னதான் பண்ணுவாங்கன்னா வந்து, இந்த மாதிரி வந்து டேமேஜ் ஆயிருக்க பண ஓலை இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி அதை வந்து டிஜிட்டலா வந்து மாத்துவாங்க. சரியா? லைக் வந்து ஒரு வெப்சைட் மாதிரி வந்து ஓபன் பண்ணி அதுல வந்து அப்லோட் பண்ணுவாங்க. இந்த விஷயத்த தான் வந்து இந்த கியான் பாரத் மிஷின்ல வந்து பண்ணுவாங்க. வேற என்ன இந்த மிஷினை பத்தி படிச்சிருக்கோம்னா வந்து, இந்த மிஷினுக்குள்ள வந்து சில பல எம்ஓஐ எல்லாம் சென்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன எம்ஓஐ சென்ட் பண்ணியிருப்பானா வந்து, இந்த மாதிரி வந்து கிளஸ்டர் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னடா கிளஸ்டர் சென்டர்னா வந்து, இப்போ வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்றது, எப்படி சொல்றது, கிளஸ்டர் சென்டர்னா தெரியுமா? நான் சொல்லணுமா? இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்றேன், ஒரு 21 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 21 பேருக்கு வந்து குவான்ஸ் கிளாஸ் வந்து அட்டன் பண்றாங்க. ஏன்னா ஒரு 21 ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 21 ஸ்கூல் வந்து ஒரு ஒரு யோகா புக் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த யோகா புக்கை வந்து நீ வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி வந்து இந்த 21 பேருக்கிட்டும் கொடுக்குறாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு டாஸ்க் இருக்கும். இந்த 21 பேரையும் அவன் வந்து ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா என்ன ஒன்று இருக்கும், இந்த 21 பேர்ல வந்து ஒருத்தவன் வந்து ஆல்ரெடி ட்ரெயின் ஆயிருப்பான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட என்ன சொல்லியிருப்பான்னா அந்த பொறுப்பை வந்து கொடுத்துருவாங்க. இந்த பொறுப்பை நீ வந்து ஆல்ரெடி இந்த வேலையை வந்து பண்றியா, நீ வந்து இந்த 20 பேரை வந்து பாத்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதுதான் வந்து கிளச்சர் சென்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தேவைக்கில வந்து ஒரு 20 பேர். புரிஞ்சிச்சா? இல்ல நான் தெளிவா சொல்லணுமா? லைக் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி வந்து ஒருத்தவங்க வந்து சூஸ் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் வந்து போடுறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்றதுதான் வந்து இந்த கிளச்சர் சென்டர்னு சொல்லுவாங்க. இந்த அந்த கியான் பாரத் மிஷின் இருக்கும் பாத்தீங்களா, இந்த கியான் பாரத் மிஷின் கீழ வந்து இந்த மாதிரி வந்து கிளச்சர் சென்டர் வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக எம்ஓஐ வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம பார்த்தது. இப்போ இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா வந்து, இந்த மாதிரி நாங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல இந்த கிளச்சர் சென்டர் எல்லாம் உருவாக்கணும்னு. இந்த ஆயுர்வேதா கிளை வந்து இது வரைக்கும் நாங்க வந்து கிளச்சர் சென்டரே வந்து உருவாக்கல, ஃபர்ஸ்ட் வந்து உருவாக்கி இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது வந்து எங்க வந்து உருவாக்கி இருக்காங்க பாத்துக்கோங்க. பதஞ்சலி பதஞ்சலி இருக்கு பாத்தீங்களா, அந்த பதஞ்சலியை தான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிளச்சர் சென்டர். எதுலயும் பாத்துக்கோங்க, யோகா ஆயுர்வேதா பேஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளச்சர் சென்டர் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா பதஞ்சலி அப்படின்றது வந்து சொல்ல தெரியணும். புரிஞ்சிச்சு அந்த நியூஸ்? எதுக்காக பதஞ்சலி வந்து எதுக்காக அந்த பதஞ்சலியை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், இவன் ஏற்கனவே வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 50,000 ஏன்ஷியன்ட் பழங்காலத்து டெஸ்ட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து ஆல்ரெடி வந்து டிஜிட்டல் வந்து பண்ணியிருப்பாங்க. 42 லட்சம் பேப்பருக்கு மேல வந்து இவன் வந்து டிஜிட்டல் வந்து பண்ணியிருப்பாங்க. இவன் ஆல்ரெடி இந்த வேலையை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தனால இவன்ட்டு வந்து இந்த பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். வேற எதுவும் அதுல இருக்காது. ஓகே. நான் சில பல எம்ஓன்னு சொன்னேன்னா, இது வரைக்கும் எத்தனை எம்ஓஐ வந்து இந்த மிஷின் கீழே வந்து பண்ணியிருக்கானா, அதாவது கியான் பாரத் மிஷின் கீழே வந்து எத்தனை எம்ஓஐ சென்ட் பண்ணியிருக்கானா, 33 எம்ஓஐ சென்ட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து 20 கிளஸ்டர் சென்டர். சரியா? 8 வந்து யூனிவர்சிட்டி. 8 வந்து யூனிவர்சிட்டி அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இந்த 20 கிளஸ்டர் சென்டர்ல ஆயுர்வேதாக்குன்றது ஒன்னே ஒண்ணுதான். அது எதுன்னு கேட்டா பதஞ்சலி அப்படின்றது சொல்ல தெரியணும். சரியா? வேற எதுவும் அதுல இருக்காது. இந்த பதஞ்சலி இருக்கு பாத்தீங்களா, அந்த பதஞ்சலியோட சான்சலர் யாருன்னு பாத்துக்கோங்க. யோக் யோக் ரிஷி சுவாமி ராம்தேவ் ஜி மகாராஜ் அப்படின்றது அவங்களோட பேரு. வைஸ் சான்சலர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியா பால் கிருஷ்ணா ஜி அப்படின்றது அவங்களோட வைஸ் சான்சலரோட பேர். வேற ஏதோ இதுல இருக்குது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க வந்து, ஓகே உங்களுக்கு வந்து என்பிஏ பத்தி நல்லா தெரியும். யாராச்சும் ஒருத்தவங்க வந்து லோனை வந்து வாங்கிட்டு
இஎம்ஐ வந்து கட்டணும். ஒருவேளை கட்டாம விட்டுட்டானா வந்து அது வந்து என்பிஏ வந்து ஆகும். இது உங்களுக்கு வந்து தெரியும். இப்ப என்ன சொல்றேன்னா வந்து இந்த என்பிஏலேயே எஜுகேஷன் லோன் என்பிஏன்னு சொல்லுவாங்க. அதாவது எஜுகேஷனுக்காக வந்து லோன் வந்து வாங்கிட்டு அதை ரீபே பண்ணாம இருந்தா அதை தான் வந்து எஜுகேஷனல் லோன் என்பிஏன்னு சொல்லுவாங்க. இப்ப ஆர்பிஐ வந்து ஒரு டேட்டா வந்து சொல்றான். என்ன டேட்டா வந்து சொல்றான்னா இந்த மாதிரி வந்து பினான்சியல் இயர் 2021 நல்லா பாத்துக்கோங்க. பினான்சியல் இயர் 2021 இந்த எஜுகேஷன் என்பிஏ இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து இத்தனை பெர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா 7% இருந்துச்சு. இப்போ வந்து அது வந்து வெறும் 2% தான் இருக்கு பினான்சியல் இயர் 2025. அதாவது 2021 வந்து ஒரு 100 பேர் வந்து லோன் வாங்கினானா அதுல 7 பேர் வந்து கட்டாம வந்து போயிடுறாங்க. இப்ப இத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒரு 100 பேர் லோன் வாங்கினாங்கன்னா 2 பேர் தான் வந்து கட்டாம இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து சொல்லியிருக்காங்க. வேற என்ன இது சொல்லியிருப்பானா வந்து இது குறைஞ்சிருக்கா, இதுக்கு வந்து ஒரு 4 முக்கியமான ரீசன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அது என்னென்ன ஏது எது அப்படின்றதுதான் இந்த விஷயம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன சொல்லியிருப்பானா வந்து நாங்க வந்து இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து லோன் தரணும்னா வந்து பார்த்து தான் தரோம். லைக் எப்படி வந்து அவனால வந்து எப்படி சொல்றது, அவனோட குவாலிட்டி சரியா. இப்போ வந்து எப்படி, இப்போ வந்து நானே வந்து ஒரு லோன் வந்து வாங்க போறேன் வந்து ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து கேட்பான், இந்த பருப்பா எந்த காலேஜ்ல வந்து நீ வந்து சேர்ற, அந்த காலேஜ்ல வந்து பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கா இல்லையா. பிளேஸ்மெண்ட் இருந்தாதான் வந்து அவன் வந்து லோனே தர முடியும். ஏன்னா பிளேஸ்மெண்ட் இருந்தாதான் வந்து எனக்கு வந்து வேலையே வந்து கிடைக்கும். வேலை கிடைச்சாதான் என்னால வந்து ரீபே பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து நாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் வந்து லோன் வந்து தரோம். அதனாலதான் வந்து என்பிஏ வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது முதல் விஷயம் சரியா. அடுத்த ரெண்டாவது விஷயம் என்னன்னா வந்து இந்த ப்ருடென்ஷியல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எத்தனாவது வருஷம் பாத்துக்கோங்க. ப்ருடென்ஷியல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ரீசொல்யூஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அசெட் அண்டர் ஆர்பிஐ டைரக்ஷன் 2025 அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. இது ரெண்டாவது விஷயம். இந்த ரெண்டாவது விஷயத்துல என்ன சொல்லியிருப்பான வந்து இப்போ வந்து லோன் வந்து வாங்கிட்டாங்க. லோன் வந்து வாங்கிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 4 வருஷம் படிச்சுட்டு அடுத்து வந்து வேலைக்கு வந்து போயிட்டான் சரியா. வேலைக்கு போயிட்டு வந்து இந்த லோன் வந்து கட்டிக்கிட்டே இருக்கான். மாசம் மாசம் இஎம்ஐ வந்து கட்டுறான். திடீர்னு வந்து அவனுக்கு வந்து வேலை போயிடுச்சுன்னு நினைச்சுக்காங்களேன். என்ன சொல்றான்னா வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து நான் அவனுக்கு வந்து டைம் வந்து கொடுக்குறேன். எப்படி வந்து டைம் வந்து கொடுக்குறேன்னா இஎம்ஐ வந்து கம்மி பண்றது, அதே மாதிரி வந்து ரீபே பண்ற டைம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றது. இந்த மாதிரி விஷயத்த இந்த ப்ருடென்ஷியல் ஃப்ரேம் ஒர்க் கீழ வந்து நான் பண்றேன். அதனாலதான் இப்ப என்பிஏ வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றத ரெண்டாவது விஷயத்துல சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து ரெண்டு ஸ்கீம். என்ன ஸ்கீம் கேட்டீங்கன்னா மாடல் எஜுகேஷன் ஸ்கீம் சொல்லுவாங்க. இந்த மாடல் எஜுகேஷன் ஸ்கீம்ல வந்து அப்படி என்ன சொல்லுவாங்கன்னா வந்து லோன் தராங்க பாத்தீங்களா, நல்லா பாத்துக்கோங்க. இதுல 3 இருக்கும். அப் டு 4 lakhs முடியும் சரியா. அப் டு 4 lakhs முடியும். எந்த வித கொலேட்ரலும் நான் வந்து வாங்குறது இல்ல. அவனுக்கு வந்து நான் வந்து லோன் வந்து கொடுத்துறேன். அதே மாதிரி வந்து 7.5 லட்சம் அப் டு 7.5 லட்சம் முடியும். நான் அப் டு 7.5 லட்சம் முடியும். நான் வந்து கொலேட்ரல் வந்து வாங்குறது இல்ல. ஆனா வந்து அவன் வந்து இந்த கேரண்டி ஸ்கீம்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது கீழே வந்து எலிஜிபிள் இருந்தானா அவனுக்கு வந்து நான் வந்து கொலேட்ரல் தான் வாங்குறது இல்ல அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. 4 lakhs வந்து எல்லாத்துக்குமே கொலேட்ரல் இல்ல சரியா. அப் டு 7.5 lakh 7.5 லட்சம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கேரண்டி ஸ்கீம் கீழ வந்து வருவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் வந்து நான் வந்து கொலேட்ரல் வந்து வாங்குறது இல்ல அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அப்புறம் இந்த 7.5 லட்சத்துக்கு மேல போயிட்டா வந்து நான் கொலேட்ரல் வாங்குறேன்னா கேட்டீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு இது மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க்ல வந்து லோன் வந்து வாங்குனீங்கன்னா நான் வந்து கொலேட்ரல் வந்து வாங்குறது இல்ல. அது சில பல சூழ்நிலையை பொறுத்து வந்து நாங்க வந்து வாங்குவோம் இல்ல வாங்காம மட்டும் இருப்போம். ஆனா வந்து 4 lakhs முடி வந்து நாங்க கண்டிப்பா வாங்குறது இல்ல. 7.5 லட்சம் முடி வந்து நீ வந்து அந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் கீழ வந்தேன்னா நாங்க வந்து வாங்குறது இல்ல. இதனால என்ன லாபம் இருக்குன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த கொலேட்ரல், அதாவது இப்ப வந்து ஏதாச்சும் வந்து கொலேட்ரல் வச்சிருந்தானா அதை கட்டணும்ன்றது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு பயம் மாதிரி இருக்கும். அந்த பயத்தை வந்து நாங்க வந்து விதைக்கிறது இல்ல. அதனால வந்து அவங்க வந்து ஃப்ரீயா வந்து அவங்க வந்து லோனை வந்து ரீபே பண்ணிடுறாங்க அப்படின்றது வந்து மூணாவது விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. கடைசி நாலாவது விஷயத்துல என்ன சொல்லியிருப்பானா வந்து பிஎம் வித்யாலட்சுமி அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கும். இந்த ஸ்கீம் வந்து எப்போ வந்து கொண்டு வந்திருப்பானா 2024 மார்ச் மாசம் நினைக்கிறேன். 2024 தானே. 2024 நவம்பர் மாசம் வந்து இந்த பிஎம் வித்யாலட்சுமி அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஸ்கீம் வந்து யாருக்காகனா வந்து இந்த 12th எல்லாம் வந்து நல்லா படிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, லைக் வந்து நிறைய மார்க் வந்து எடுத்திருப்பாங்க. அந்த ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜ்ல வந்து செலக்ட் ஆயிருப்பாங்க பாத்தீங்களா. ஆனா செலக்ட் ஆயிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஃபீஸ் கொடுக்க முடியாம இருக்கும் சரியா. அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த பிஎம் வித்யாலட்சுமி அப்படின்ற ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம்ல வந்து நாங்க வந்து லோன் தரோம். இதனால எல்லாம் சாரி இதனால என்ன லாபம் இருக்குன்னா வந்து அவன் வந்து ஆல்ரெடி வந்து ஐஐடில வந்து பிளேஸ் ஆயிட்டான். அவன் கண்டிப்பா வந்து வேலைக்கு போயிடுவான். அதுவும் வந்து பெரிய வேலைக்கே வந்து போயிடுவான். அதனால வந்து இவனுக்கு லோன் கொடுக்கறதுனால எங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ரீபே பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி 4 விஷயத்தினாலதான் வந்து இந்த என்பிஏ வந்து நாங்க வந்து குறைச்சிருக்கோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சுச்சா? ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்கான், எது சொல்லியிருக்கான், என்பிஏ எப்படி குறைஞ்சிருக்கு, என்பிஏ எவ்வளவு வந்துச்சு, இப்ப எவ்வளவு இருக்கு.
மற்ற ஆளுக்குலாம் புரிஞ்சிச்சா? யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? வித்யாலட்சுமி ஸ்கீம்லாம் பார்த்துக்கோங்க, 6வது நவம்பர் 2024 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதே இது மாடல் எஜுகேஷனல் லோன் ஸ்கீம் சொன்னீங்கன்னா அது கடைசியா வந்து எப்போ வந்து அமெண்ட் பண்ணிருப்பானா வந்து, அதாவது திருத்திருப்பானா வந்து மார்ச் 2024 வந்து திருத்திருப்பாங்க. இது யார் வந்து இந்த விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பானா, ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து மாடல் எஜுகேஷன் லோன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீமை பத்தி. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன பார்க்கணும் வந்து இந்த ப்ரொடென்ஷியல் ஃப்ரேம் ஒர்க்னு சொன்னீங்கன்னா அது எப்பன்னு பாத்துக்கோங்க, 2025 அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகே, சூப்பர். ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னா வந்து மாசம் மாசம் வந்து இதை நம்ம படிப்போம். அதாவது ஐசிசி மென்ஸ் பிளேயர் ஆஃப் த மந்த் அப்படின்னு ஒண்ணு வந்து படிப்போம். மென்ஸ்ல யாரு, உமன்ஸ்ல யாரு அப்படின்றத படிப்போம். இந்த மென்ஸ்ல வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த வாட்டி நவம்பர் இருக்கு பாத்தீங்களா, நவம்பருக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா மென்ஸ்ல வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு ஸ்பின்னர், அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, சைமன் ஃபார்மர் அப்படின்றது தான் அவங்களோட பேரு. அதே இது உமன்ஸ்ல வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஷஃபாலி வர்மா இருப்பாங்க பாத்தீங்களா, அவருங்க தானே, ஷஃபாலி வர்மா, சரியா. அவங்க வந்து உமன்ஸ் பிளேயர் ஆஃப் த மந்த் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? மென்ஸுக்கு வந்து சைமன் ஹார்மன், உமன்ஸ்க்கு வந்து நம்ம ஷஃபாலி வர்மா, வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த பேரும். ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னா வந்து என்ன விஷயம், ஓகே, ஒரு ப்ராசஸர், அதாவது மைக்ரோ ப்ராசஸர். உங்களுக்கு நல்லா மைக்ரோ ப்ராசஸர் பத்தி ஆல்ரெடி நல்லா தெரியும். இப்போ வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்றது, நீங்க போனே வந்து வாங்க போறீங்கன்னா வந்து ஓகே, இந்த கேமரா ஸ்டோரேஜ் இதெல்லாம் பார்ப்பீங்க. ஆனா வந்து முக்கியமா எதை பார்ப்பீங்கன்னா வந்து ப்ராசஸர், சரியா. ஒரு போனோட ப்ராசஸர் வந்து எப்படி இருக்கு ஏது இருக்கு அப்படின்றத பார்த்து தான் வந்து வாங்குவீங்க. எதுக்காக இந்த விஷயத்த வந்து பாக்குறீங்கன்னா, எப்படி சொல்றது, நமக்கு அதாவது நம்மளோட பாடியை வந்து யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுவானா, பிரெயின் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி வந்து இந்த போனையோ மிஷினையோ வந்து எது கண்ட்ரோல் பண்ணணுமா, அதுல இருக்க ப்ராசஸர் பாத்தீங்களா, அந்த ப்ராசஸர் வந்து அந்த போனோட பாடியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா வந்து ஒரு போனுக்கோ ஒரு லேப்டாப்போ ப்ராசஸர் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து அது வந்து அதிக நாள் வந்து உழைக்கும். சரி, இப்ப என்ன பிரச்சனை இருக்குன்னா வந்து இந்த மைக்ரோ ப்ராசஸர் இருக்கு பாத்தீங்களா, இந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து மோஸ்ட்லி நம்ம இம்போர்ட் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா பாத்துக்கோங்க, மைக்ரோ ப்ராசஸர் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம இம்போர்ட் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேற ஒரு ஸ்டாட்டிக் ஒன்று சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து குளோபல் லெவல்ல வந்து 100 மைக்ரோ ப்ராசஸர், நல்லா பாத்துக்கோங்க, குளோபல் லெவல்ல வந்து 100 மைக்ரோ ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா அதுல வந்து 20 மைக்ரோ ப்ராசஸர் நம்ம தான் வந்து யூஸ் பண்றோம். ஆனா வந்து இத 20ல முக்காவாசிய இம்போர்ட் தான் வந்து பண்றோம். இதனால வந்து அதிகமா வந்து செலவு ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மிஷின் அப்படின்றதுக்காக வந்து ஒரு விஷயம் நினைப்பாங்க. என்ன சொன்னிருப்பாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து மைக்ரோ ப்ராசஸர் வந்து இந்தியாவில வந்து ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் வந்து பண்ணிருப்பாங்க. அது கீழே வந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸர் வந்து இப்ப வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். அதோட பேர் பாத்துக்கோங்க, துரு 64 அப்படின்றதுதான் அதோட பேர். இதோட இதோட அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதோட ஸ்பீட் பாத்துக்கோங்க 1.0 ஜிகாஸ், 1.0 ஜிஹெச் விச்சட், சரியா. ஹெட்ஸ் தானே, ஜிகா ஹெட்ஸ், சரியா. அதுக்கப்புறம் வந்து இது வந்து 32 பிட் 64 பிட் இந்த மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வந்து இது வந்து 64 பிட் அப்படின்றத பாத்துக்கோங்க. இது வந்து டூயல் கோர் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்தியாவில உருவாக்குற ஒரு மைக்ரோ ப்ராசஸர் இந்த மாதிரி வந்து 64 பிட் டூயல் கோரோட எந்த ஒரு மைக்ரோ ப்ராசஸரும் இது வரைக்கும் தயாரிச்சதே இல்லை. ஃபர்ஸ்ட் 64 பிட் டூயல் கோரோட ஒரு மைக்ரோ ப்ராசஸர் வந்து தயாரிச்சிருக்காங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, துரு 64 அப்படின்றது தான் அதோட பேரு. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும் வந்து, இதை டெவலப் பண்ணது யாரு அப்படின்றது படிக்கணும். இதை டெவலப் பண்ணது யாருன்னா வந்து சிடாக் அப்படின்றவங்க தான் டெவலப் பண்ணிருப்பாங்க. அதுக்கடுத்து என்ன விஷயம்னா வந்து எந்த மிஷின் கீழே வந்து பண்ணியிருக்காங்க, எந்த ப்ரோக்ராம் கீழே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. மைக்ரோ ப்ராசஸர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கீழே வந்து பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து டிஜிட்டல் இந்தியா ரெஸ்க்வி இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கும். அந்த இனிஷியேட்டிவ் கீழே தான் வந்து இந்த ப்ராசஸர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் வச்சுக்கணும். வேற என்ன இதுல சொல்லியிருப்பானா, இந்த ரெஸ்க்வி இனிஷியேட்டிவ் இருக்கு பாத்தீங்களா, இது கீழே தயாரிக்கிற 3வது சிப் இது அப்படின்றது சொல்ல தெரியணும். ஆல்ரெடி 2 சிப் வந்து தயாரிச்சிருப்பாங்க. தேஜஸ் 32 அப்படின்ற ஒரு சிப்பையும் தேஜஸ் 64 அப்படின்னு ஒரு சிப்பையும் தயாரிச்சிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு 3வது சிப் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி கடைசியா என்ன சொல்லியிருப்பானா, இப்ப வந்து எப்படி வந்து நாங்க வந்து துரு 64 வந்து தயாரிச்சிருக்கோமோ ஃபியூச்சர்ல வந்து 2 மைக்ரோ ப்ராசஸர் வந்து தயாரிக்க போறோம். அதோட பேர் என்னன்னு பாத்துக்கோங்க, தனுஷ் அப்படின்றதும் தனுஷ் பிளஸ் அப்படின்ற ஒரு மைக்ரோ ப்ராசஸரும். இது வரைக்கும் இந்தியாவில தயாரிச்ச முக்கியமான மைக்ரோ ப்ராசஸர் எதுனா சக்தி அப்படின்ற ஒரு மைக்ரோ ப்ராசஸர் வந்து 2018 ஐஐடி மெட்ராஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து அஜித் அப்படின்றத வந்து ஐஐடி பாம்பேயும் நம்ம ரீசெண்டா வந்து படிச்சிருப்போம், சரியா. விக்ரம் இது வந்து 2025 இஸ்ரோவோட எஸ்சிஎல் அவங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றதெல்லாம் படிச்சிருப்போம். கடைசியா வந்து சில பல ஸ்டாட்டிக்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து
இந்த சிப்பை தயாரிக்கணும், இந்தியாவிலே தயாரிக்கணும், இம்போர்ட் பண்றதை குறைக்கணும் அப்படின்றதுக்காக நம்மகிட்ட வந்து ஒரு மிஷின் ஒன்று இருக்கு. அது மிஷினோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியா செமிகண்டக்டர் மிஷின் அப்படின்றது அதோட பேரு. இதை எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. 2021 லான்ச் பண்ணியிருப்பாங்க. யார் இந்த விஷயத்த வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம மைத்தி மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 76,000 கோடிக்கு வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கணும். வேற என்ன மிஷினை பத்தி நீங்க வந்து படிக்கணும்னா வந்து யாரோ வந்து வந்துட்டு வந்துட்டு போறாங்க. ஓகே, அடுத்து வந்து என்ன படிக்கணும்னா வந்து அது கீழே வந்து ஒரு 2 மிஷின் இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரிஸ்க்வி அப்படின்ற ஒரு மிஷின் ப்ரோக்ராம் பத்தி சொன்னேன்னா அது கீழே வந்து 3 சிப் வந்து தயாரிச்சிருப்பாங்கன்னு சொன்னேன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து எப்போ லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். ஏப்ரல் 2022 வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி வந்து சிப் டூ ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அதை எப்போ லான்ச் பண்ணிருப்பாங்க வந்து 2022 தான் லான்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். இந்த சிப் டூ ஸ்டார்ட் அப் இருக்கும் பாத்தீங்களா, இது எதுக்காக லான்ச் பண்ணிருப்பாங்க வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சிப்னா என்ன, அதை எப்படி எல்லாம் தயாரிக்கலாம் அப்படின்ற ட்ரைனிங் கொடுக்கறதா வந்து இந்த சிப் ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் அப்படின்றதே பாத்துக்கோங்க. 2022 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எத்தனை கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா வந்து 250 கோடிக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா இந்த விஷயத்துல? குருனா என்ன, அது ஒரு மைக்ரோ ப்ராசஸர். சரியா, இது வந்து இந்த இந்த ஃபியூச்சர்ல வந்து இது வரைக்கும் எந்த மைக்ரோ ப்ராசஸரும் இந்தியால இண்டிஜினியஸா தயாரிச்சது இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்றத நான் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மிஷின் சொன்னேன். இந்தியா செமிகண்டக்டர் மிஷின் ஒன்று, அதுக்கப்புறம் என்னது அந்த டிஜிட்டல் இந்தியா ரிஸ்க்வி ப்ரோக்ராம் இருக்கு பாத்தீங்களா அது ஒன்று, அதுக்கப்புறம் வந்து சிப் டூ ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் ஒன்று. இது மூணையும் நான் வச்சுக்கோங்க எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத. ஓகே, அடுத்த விஷயம் போயிடலாம். அடுத்த விஷயம் என்னன்னா வந்து சிஐசின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது சென்ட்ரல் அவன் தானே இது சிஐசினா, ஒரே நிமிஷம் பாத்துக்கிறேன். சென்ட்ரல் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் சொல்லுவாங்க. நல்லா வச்சுக்கோங்க, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் சொல்லுவாங்க. இல்ல சிஐசினா சொல்றேன். சிஐசினா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். சரியா, ஆக்சுவலா வந்து இந்த எப்படி சொல்றது, நீங்க வந்து இந்த ஐபிபிஎஸ்ல எல்லாம் இருப்பான் பாத்தீங்களா, என்ன சொல்லுவீங்க, ஒரு எக்ஸாமே வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து அப்ளை பண்றீங்க, உங்களுக்குன்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஐபிஎஸ்ல வந்து இந்த ஆர்டி எல்லாம் நீங்க போடுவீங்க அப்பப்ப. இந்த மாதிரி வந்து இந்த எக்ஸாம்ல வந்து எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து ஆர்டிஐ வந்து போடுவீங்க. அவன் என்ன பண்ணுவான், அவனும் பார்த்து வந்து இந்த மாதிரி லிஸ்ட்டை வந்து விடுவானா, இல்ல இதுக்கு பின்னாடி வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கும். என்ன நடக்கும்னா வந்து இப்ப அதே எக்ஸாம்ல எடுத்துக்காங்களேன், நீ வந்து ஐபிஎஸ்க்கு வந்து எக்ஸாம் வந்து அப்ளை பண்ற, நீ வந்து ஆர்டிஐ வந்து போடுற, இந்த மாதிரி வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஆர்டிஐ வந்து போடுறேன்னு வச்சுக்கோங்க. அங்க இருக்க ஆபீசர் வந்து உனக்கு வந்து பார்த்து சொல்லணும். சரியா, as per the ஆர்டிஐ ரூல்ஸ் படி வந்து பார்த்து சொல்லணும். ஒருவேளை பார்த்து சொல்லலைன்னா நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். யார்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணுமா வந்து இந்த சிஐசி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். புரிஞ்சுச்சா? இந்த சிஐசியோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆர்டிஐ கீழே கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கரெக்டா தான் பாக்குறாங்களா இல்லையா அப்படின்றத பாத்துக்கிறது தான் வந்து இந்த சிஐசியோட வேலை. இந்த சிஐசி வந்து எப்போ வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா வந்து ஆர்டிஐ ஆக்ட் 2005 நினைக்கிறேன். ஆர்டிஐ ஆக்ட் 2005 இருக்கும். அது கீழே தான் வந்து இந்த சிஐசி வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக். சரியா, இப்ப இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா வந்து வேற என்ன நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணுமா வந்து இந்த சிஐசில வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னா வந்து ஒரு சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் வந்து இருப்பாரு. சரியா, அது இல்லாம வந்து ஒரு 10 இன்ஃபர்மேஷன் கமிஷனர் வந்து இருப்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் வந்து ஒரு ஆள் இருப்பாங்க. வெறும் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் வந்து அப் டு 10 மெம்பர்ஸ் முடியும் வந்து இருக்கலாம். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. யார் இந்த வேலையை வந்து பண்ணிருப்பாங்கன்னா வந்து நம்ம பிரசிடென்ட் தான் வந்து இந்த வேலையை வந்து பண்ணிருப்பாங்க. யாரை வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றது முக்கியம். ராஜ்குமார் கோயல் அப்படின்றது அவங்களோட பேரு. சரியா, ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், ஒரு சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் 10 இன்ஃபர்மேஷன் கமிஷனர் சொன்னேன்னா, இந்த 10 இன்ஃபர்மேஷன் கமிஷன்ல ஆல்ரெடி 2 பேர் இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு 8 பேரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரையும் 8 இன்ஃபர்மேஷன் கமிஷனரையும் இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் நியூஸ். புரிஞ்சுச்சா? இந்த 8 பேரையும் ஒரு வாட்டி நீங்க ரீட் பண்ணிக்கணும். ஓகே தானே? ஹலோ, இருக்கீங்களா? அந்த ஆளுக்கெல்லாம் புரிஞ்சுச்சா? அடுத்து போலாம் தானே? ஓகே, இது வந்து யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குரூப் இருக்கும், அதாவது ஒரு கமிட்டி மாதிரி இருக்கும். அந்த கமிட்டியில யார் யார் இருப்பாங்கன்னா நம்ம பிஎம், அதே மாதிரி வந்து இந்த லோக்சபாவோட லீடர், ஆப்போசிஷன் லீடர் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க, அதே மாதிரி வந்து நம்ம யூனியன் கேபினெட் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க 3 பேரும் வந்து இதுல இருந்து இருப்பாங்க. இவங்க தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிரசிடென்ட் வந்து இவங்களை வந்து சாரி
இவங்க பிரசிடென்ட் வந்து இவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க வந்து இந்த சிலி இருக்கும் பாத்தீங்களா, சிலியோட பிரசிடென்டா எத்தனாவது பிரசிடென்ட் பாத்துக்கோங்க, 38வது பிரசிடென்டா வந்து ஒருத்தவங்களை வந்து எலக்ட் பண்றாங்க. யாருன்னு பாத்துக்கோங்க, அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜோஸ் அந்தோனியா காஸ்ட் அப்படின்றதான் அவங்களோட பேர். சரியா, காஸ்ட். ஓகே. எத்தனாவது பிரசிடென்ட் அப்படின்றது முக்கியம், 38வது பிரசிடென்ட். எந்த ஊருன்றது முக்கியம், சிலி அப்படின்றது தான் அந்த ஊரோட பேரு. அவரோட பேர் பாத்துக்கோங்க ஜோஸ் அன்டோனியா அப்படின்றது அவங்களோட பேரு. எத்தனை வருஷத்துக்கு வந்து எலக்ட் பண்ணிருக்காங்கன்னா 4 வருஷத்துக்கு வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னா வந்து மோடிக்கு வந்து ஒரு அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஊருன்னு பாத்துக்கோங்க, மோடி வந்து ரீசெண்டா வந்து எத்தியோப்பியாவுக்கு வந்து 2 நாள் விசிட்டுக்கு வந்து போயிருப்பாங்க. ஓகேவா, இந்த மாதிரி வந்து எத்தியோப்பியாவுக்கு மோடி வந்து இது வரைக்கும் போனதே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து போயிருக்காங்க. 2 நாள் விசிட்டா வந்து போயிருப்பாங்க. அங்க வச்சு வந்து மோடிக்கு வந்து ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அவார்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னா வந்து அந்த எத்தியோப்பியாலே இருக்கிறதுலே பெரிய அவார்டு இருக்கும் பாத்தீங்களா, ஹையஸ்ட் அவார்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த அவார்டோட பேர் பாத்துக்கோங்க த கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா அப்படின்ற ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. வேற என்ன இதுல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணுமா வந்து எப்படி வந்து எத்தியோப்பியால இந்த கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா தான் வந்து ஹையஸ்ட் அவார்டு இருக்கா, அதே மாதிரி வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இந்த மாதிரி வந்து ஹையஸ்ட் அவார்டு இருக்கும். இது வரைக்கும் மோடி வந்து இந்த மாதிரி வந்து ஹையஸ்ட் அவார்டு எத்தனை அவார்டு வந்து வாங்கியிருக்காங்கன்னா 28 கண்ட்ரில இருந்து ஹையஸ்ட் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க முக்கியம். சரியா, 28 கண்ட்ரீஸ்ல இருந்து இது வரைக்கும் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ எந்த கண்ட்ரினா வந்து எத்தியோப்பியா அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். புரிஞ்சிச்சு தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னா வந்து ஐஇஇ அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. சரியா, அவனோட ஃபுல் ஃபார்ம் பாத்துக்கோங்க, இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. சரியா, இப்போ வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்றது, நீ ஒரு டெக்னாலஜியை வந்து கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நானே வந்து ஒரு ஒய்ஃபை வந்து கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இந்தியாவில் இருக்கேன். நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ல வந்து கிரியேட் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து யூஎஸ்ல வந்து ஒருத்தன் வந்து ஒய்ஃபை வந்து கிரியேட் பண்றான். அவன் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ல வந்து ஒய்ஃபை வந்து கிரியேட் பண்ணுவான். இந்த ஐஇயோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து செட் பண்ணணும். இந்த பரப்பா ஒய்ஃபைனா இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது வந்து செட் பண்றான் பாத்தீங்களா, அதை யார் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா இந்த ஐஇஏயோட ஸ்டாண்டர்ட் அசோசியேஷன் அப்படின்னு ஒருத்தன் இருப்பாங்க. அவன் தான் அவன் 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 இந்த வேலையை தான் பண்ணுவான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இவன் வந்து ஒரு அவார்டு வந்து தராங்க. என்ன அவார்டு வந்து தராங்கன்னா அந்த ஐஇஏயோட ஸ்டாண்டர்ட் அசோசியேஷன் கார்பரேட் அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டு வந்து தராங்க. யாருக்கு தராங்கன்னு பாத்துக்கோங்க, சிடாட்டுக்கு வந்து தராங்க. இந்தியால இருந்து யாருமே இந்த அவார்டு வந்து வாங்கினதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து வாங்குது. அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சிடாட் அப்படின்றது அதோட பேரு. சரியா, குளோபல் லெவல்ல வந்து இதை வந்து 5ஆவதா வந்து வாங்குது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல பார்க்கணும் வந்து இந்த ஐஇஇ இருக்கு பாத்தீங்களா, அது எப்போ வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்கன்னா 1963 வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. யார் யார் சேர்ந்து இந்த விஷயத்தை வந்து மெர்ஜ் ஆயிருப்பாங்கன்னா வந்து அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரேடியோ இன்ஜினியர்ஸ் அவங்க 2 பேரும் மெர்ஜ் ஆகி 1963 வந்து ஐஇஇ வந்து வந்திருக்கும். அதோட ஸ்டாண்டர்ட் அசோசியேஷன் இருக்கும் பாத்தீங்களா, அது எப்போ வந்து வந்திருக்கும் வந்து 1973 வந்திருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? ஓகே. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னா வந்து நம்ம ரீசெண்டா வந்து இந்த யுனெஸ்கோட இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து பார்த்துருப்போம். கரெக்டா நான் சொன்ன வந்து இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்ல வந்து ஒருத்தவங்க வந்து சேர்த்திருப்போம். புரிஞ்சிச்சா? சூப்பர். அதாவது என்னன்னா இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ்னா என்னன்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். இன்டான்ஜிபிள் அது பேர்லயே இருக்கு பாத்துக்கோங்க. டான்ஜிபிள்னா வந்து உங்களால வந்து தொட முடியும். இன்டான்ஜிபிள்னா வந்து லைக் வந்து தொட முடியாது. இந்த ஃபுட்டு, இந்த ஃபெஸ்டிவலு, இந்த மியூசிக்கு, இந்த டான்ஸு, இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. கரெக்டா எப்படி சொல்லணும்னா வந்து லைக் வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னலு, லோக்கல் கல்ச்சரல் இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா, இதை வந்து அழியாம வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்க. இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் அப்படின்ற ஒரு விஷயம். இதுல வந்து நீ வந்து உன்னோட இப்போ வந்து தீபாவளி இருக்கா, இந்த தீபாவளியை வந்து இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ்ல வந்து சேர்த்துட்டாங்கன்னா இந்த கவர்மெண்டே வந்து அதை வந்து ப்ரொமோட் பண்ணும். சரியா,
லைக் வந்து அதை வந்து இந்த பார்ப்பா இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் வந்து அந்த ஊர்ல வந்து கொண்டாடுறாங்க, அப்சர்வ் பண்றாங்க அப்படின்றது வந்து அதுவே வந்து ப்ரொமோட் வந்து பண்ணும். அதுதான் வந்து இதுல இருக்க சிறப்பு அம்சம். இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் இருக்கும் பாத்தீங்களா, நம்ம தீபாவளிக்கு வந்து பார்த்தோம் பாத்தீங்களா, அதே விஷயம் தான். என்ன விஷயம்னா வந்து இந்த மாதிரி வந்து அதோட 20வது செக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. யுனெஸ்கோவோட இன்டர் கவர்மெண்டல் கமிட்டி ஃபார் த சேஃப் கார்டிங் ஆஃப் த இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் அப்படின்றதோட 20வது செக்ஷன் வந்து நடந்திருக்கும். தீபாவளி நடந்துச்சுல அதே இடத்துல தான் நடந்திருக்கும். அங்க வச்சு தீபாவளிக்கு வந்து எப்படி வந்து இந்த இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை வந்து கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து இத்தாலியோட எப்படி சொல்றது, இந்த குயிசின்னு சொல்லுவாங்க. குயிசின்னா வந்து என்னன்னா வந்து ஒரு சாப்பாடு, லைக் வந்து அந்த ஊர்ல இருக்க எல்லா சாப்பாடு ஐட்டம் சேர்த்து தான் வந்து குயிசின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து இத்தாலியோட மொத்த அந்த குயிசின் இருக்கு பாத்தீங்களா, என்டையர் நேஷனல் குயிசினையும் இப்போ வந்து இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜா வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்றத விஷயம். புரிஞ்சுச்சா? அப்பப்போ தொண்டை கவுது. ஓகே தானே நான் பேசுறது? இல்ல நான் தெளிவா பேசணுமா? இல்ல பேசுறது புரிய மாட்டேதா? அப்பப்போ வார்த்தை உள்ள போகுது. ஓகே சூப்பர். அடுத்த விஷயம் வந்து என்னது, இதையும் வருஷம் வருஷம் வந்து பார்ப்போம். இது என்ன பார்ப்போம்னா வந்து வருஷம் வருஷம்ன்றேன், மாசம் மாசம் வந்து பார்ப்போம். என்ன ஒன்னா வந்து இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்னா என்ன, கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்றது வந்து மாசம் மாசம் வந்து பார்ப்போம். இந்த மாசத்துக்கு வந்து ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னா வந்து 0.32% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை வந்து நம்ம மாசம் மாசம் தெளிவா பார்த்துருப்போம். இந்த வாட்டி வந்து இந்த பேரை மட்டும் பார்த்துக்கோங்க, அதாவது எத்தனை பெர்சன்டேஜ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? மாசம் மாசம் பாக்குறதுனால தான் என்னென்ன பார்த்துருப்போம் வந்து இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து யார் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நெட் ட்ரேட் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து ஒவ்வொரு மாசமும் 14ஆம் தேதி வந்து இந்த இதை வந்து ரிலீஸ் பண்ணி பண்ணுவாங்க. இது வந்து இதோட பேசியர் வந்து என்ன பார்த்துருப்போம் வந்து 2011-12 காலம் அப்படின்றதே நான் வச்சுக்கணும். ஓகேவா? இதுல வந்து ஒவ்வொன்றா சொல்லியிருப்பான். ஃபுட்டுக்கு வந்து எவ்வளவு குறைஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து எவ்வளவு இருக்கு, ஆயிலுக்கு எவ்வளவு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா வந்து சொல்லியிருப்பாங்க. அதை ஒரு வாட்டி பாத்துக்கோங்க ஃபுல்லா படிக்க முடிஞ்சிச்சுன்னா. இல்லைன்னா வந்து ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் எவ்வளவு இருக்கு, இல்ல அந்த ரீட்டைல் அந்த கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு இந்த மாசத்துக்கு அப்படின்றத மட்டும் பாத்துக்கோங்க. ஓகேவா? வேற எதுவும் அதுல வேணும். அடுத்த விஷயம் வந்து 2 ரேங்கிங். சரியா? ஃபர்ஸ்ட் ரேங்கிங்கோட பேர் பாத்துக்கோங்க, வைப்ரன்சி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது குளோபல் ஏஐ வைப்ரன்சி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து எதை பேஸ் பண்ணி இந்த ரேங்கிங் வந்து போடுவானா, உங்க ஊர்ல வந்து இந்த ஏஐ இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏஐ பத்தியான ரிசர்ச் வந்து எப்படி பண்றீங்க, அதுக்கப்புறம் வந்து ஏஐ வந்து எத்தனை பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஏஐ பத்தியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அதே மாதிரி வந்து அதை பத்தியான பாலிசி வந்து உங்க ஊர்ல வந்து எப்படி இருக்கு, அதை பேஸ் பண்ணி வந்து ரேங்கிங் வந்து போடுவாங்க. இந்த ரேங்கிங், அந்த ரேங்கிங்கோட பேர் பார்த்துக்கோங்க, ஏஐ வைப்ரன்சி இண்டெக்ஸ் அப்படின்றது அந்த ரேங்கிங்கோட பேரு. இதை யார் ரிலீஸ் பண்றா அப்படின்றது முக்கியம். ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்தியாவோட ரேங்க் வந்து இது வந்து குளோபல் லெவல்ல வந்து 3வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து யாரு இருக்கான்னு பாத்துக்காங்க, யூஎஸ் வந்து இருப்பாங்க. இந்தியாவோட ஸ்கோர் எவ்வளவுன்னா 21, யூஎஸோட ஸ்கோர் எவ்வளோன்னு கேட்டேன் 78. 78 அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. 2வது வந்து சைனா இருப்பாங்க, 3வது இந்தியான்னு சொல்லிட்டேன்னா, 4வது சவுத் கொரியா, 5வது வந்து யூகே அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. நான் என்ன சொன்னேன், இந்த ஏஐ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், அதோட பாலிசி எப்படி இருக்கு, இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி தான் ரேங்கிங் போடுவோம்னு சொன்னேன். அதில் வந்து மொத்தம் வந்து எத்தனை பில்லர்ஸ் இருக்குன்னா 7 பில்லர்ஸ். உன்னோட ஏஐயோட ஆர்என்டி, அதே மாதிரி வந்து அதோட டேலண்ட், அதோட பாலிசி, அதோட பப்ளிக் ஒப்பீனியன், இதை பேஸ் பண்ணி தான் வந்து ரேங்கிங் போடுவாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கணும். புரிஞ்சுச்சுதானே நான் சொன்னது? அதுக்கடுத்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பான், இந்த பாலிசி அண்ட் கவர்னன்ஸ் கேட்டகரி அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். சரியா? அந்த மொத்தம் 7 கேட்டகரியில இந்த பாலிசி அண்ட் கவர்னன்ஸ் கேட்டகரி ஒரு கேட்டகரி. அதுல மட்டும் இந்தியா வந்து ஒரு 5 பொசிஷன் வந்து கீழே போயிருப்பாங்க, ஸ்லிப் ஆயிருப்பாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நேத்து வந்து ஒரு பில்ல வந்து பார்த்தோமா, இன்னைக்கும் ஒரு பில்ல வந்து அதாவது ஒரு லாவை வந்து அமெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த பில்லோட பேர் பார்த்துக்கோங்க, சப்கா பீமா சப்கி ரக்ஷா அப்படின்றது அந்த பில்லோட பேரு. ஓகே, இதை பத்தி ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம், இருந்தாலும் நான் திருப்பி சொல்றேன். என்ன சொல்லியிருப்பான் வந்து ஒரு வெளிநாட்டு கம்பெனி, நல்லா பாத்துக்கோங்க, ஒரு வெளிநாட்டு கம்பெனி வந்து இந்தியால வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், அதாவது இந்தியாவோட இன்சூரன்ஸ் செக்டர் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முன்னாடி வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா 74% தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். புரியுதா? அதாவது எஃப்டிஐ வழியா ஒரு வெளிநாட்டு கம்பெனி இந்தியாவோட இன்சூரன்ஸ் செக்டர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சானா அதிகபட்சம் வந்து 74% தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதை வந்து ரீசெண்டா வந்து அமெண்ட் பண்ணிருப்பாங்க. எத்தனை பெர்சன்டேஜ்க்கு வந்து பண்ணிருப்பாங்க வந்து 74ல இருந்து 100% வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட்
அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் விஷயத்துல வந்து சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான் வந்து, ஓகே நீ வந்து வெளிநாட்டு கம்பெனி, நீ வந்து 100% 100% வந்து இந்தியாவில வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மேல. ஆனா வந்து ஒரே ஒரு இது சொல்லியிருப்பாங்க, நீ இன்வெஸ்ட் பண்றப்ப அந்த உன்னோட குரூப்ல வந்து அட்லீஸ்ட் அந்த முக்கியமான பொசிஷன் இருப்பாங்க பாத்தீங்களா, இந்த எம்டி அண்ட் சிஇஓ அந்த மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா, அதுல வந்து ஒரு இந்தியனாச்சும் வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது திருத்தம், ஓகே ரெண்டாவது திருத்தம் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து ஷேர் டிரான்ஸ்ஃபர். அதாவது இப்போ என்கிட்ட வந்து ஓனர்ஷிப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து உங்ககிட்ட வந்து ஓனர்ஷிப் வந்து கொடுக்குறேன்னா அதை தான் வந்து ஷேர் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முன்னாடி முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வந்து, இந்த மாதிரி வந்து நீ ஓனர்ஷிப்பையோ ஷேரையோ வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னா எவ்வளோ, 1% ஷேர், 1% மேல வந்து ஷேரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா முன்னாடி வந்து ஐஆர்டிடி வந்து நீ வந்து பர்மிஷன் வந்து வாங்கணும், அப்ரூவல் மாதிரி வந்து வாங்கணும். சரியா? இந்த மாதிரி 1% மேல வந்து ஷேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணாலே வந்து நீ வந்து அப்ரூவல் வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அந்த லிமிட்டை வந்து கூட்டியிருக்காங்க. 1% வேணாம்ப்பா, ஒரு 5% மேல வந்து நீ ஷேரை வந்து மாத்தினா மட்டுமே என்கிட்ட வந்து அப்ரூவல் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றது வந்து ரெண்டாவது விஷயத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து மூணாவது விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க வந்து, முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வந்து ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஏதாச்சும் வந்து எஸ்பிஐ அப்படின்ற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குன்னா, அவன் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண முடியும். லைஃப்னா லைஃப் தான் பண்ண முடியும், ஜென்ரல்னா ஜென்ரல் தான் பண்ண முடியும், ஹெல்த்னா ஹெல்த் தான் பண்ண முடியும். இப்போ அதெல்லாம் வேணாம்ப்பா, ஒரே கம்பெனி கீழே வந்து நீ லைஃபையும் பண்ணிக்கலாம், ஹெல்த்தையும் பண்ணிக்கலாம், ஜென்ரலையும் பண்ணிக்கலாம். அதாவது காம்போசிட் லைசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இது மூணாவது விஷயம். சரியா? அடுத்து நாலாவது விஷயம், இந்த ரீ இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிக்கே வந்து இன்சூரன்ஸ் வந்து போடுவாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து ரீ இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இந்த ரீ இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து முன்னாடி வந்து இந்தியாவுக்குள்ள வந்து என்ட்ரி ஆகும்னா வந்து அவனோட கேபிட்டல் என்ன கேபிட்டல்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த நெட்வொர்க் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவனோட நெட்வொர்த் வந்து 5000 கோடிக்கு மேல இருந்தா மட்டும்தான் வந்து இந்தியால வந்து அவனால வந்து என்ட்ரி ஆக முடியும். இதையும் இப்ப வந்து திருத்திருக்காங்க. 5000 கோடி எல்லாம் வேணாம்ப்பா, 1000 கோடி இருந்தாலே போதும், நீ வந்து இந்தியால வந்து இந்த மாதிரி வந்து ரீ இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்க வந்து, இந்த இந்த இன்சூரன்ஸ் கம்பெனில இருப்பாங்க பாத்தீங்கன்னா முக்கியமான ஆளு யாரு, இந்த சேர்மனு, ஹோல் டைம் மெம்பரு இந்த மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட மேக்சிமம் எவ்வளவு ஏஜ்னு இருக்கும் பாத்தீங்களா, அவங்களோட பதவிக்கு முன்னாடி எவ்வளவு இருக்கும்னா வந்து இந்த சேர்மனுக்கு வந்து 65 வயசு இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த ஹோல் டைம் மெம்பர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து 62 வயசு இருக்கும். இப்போ வந்து அதை வந்து திருத்தி இருக்கான். இந்த சேர்மனா இருந்தாலும் பரவாயில்ல, ஹோல் டைம் மெம்பரா ஹோல் டைம் மெம்பரா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க ரெண்டு பேருக்குமே வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து 65 வந்து வச்சிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சுச்சா? மொத்தம் வந்து ஒரு 5 விஷயம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து 100% ஒண்ணு. அடுத்து ரெண்டாவது விஷயம் வந்து அந்த ஷேரை டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஓகேவா? 1%ல இருந்து இப்போ வந்து 5% வந்து மாத்திருக்காங்க. மூணாவது வந்து காம்போசிட் லைசன்ஸ். நாலாவது வந்து இந்த ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி. சரியா? முன்னாடி 5000 கோடி இருந்தா மட்டும் தான் வந்து இந்தியாவுக்குள்ள என்ட்ரி ஆக முடியும். இப்போ வந்து அதெல்லாம் வேணாப்பா, 1000 கோடி இருந்தாலும் போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது விஷயம் வந்து அந்த அந்த டேர்ம் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது டென்யூர். ஓகே தானே? 5 வருஷம் இல்லைன்னா வந்து அதிகபட்சம் 65 வயசு முடியும். ஓகே சூப்பர். அதுக்கடுத்து வந்து ஒரு 2 பேர் வந்து சைன் பண்ணிருப்பாங்க. யாருன்னு பாத்துக்கோங்க. என்எல்சியோட இந்தியா ரினியூவபிள் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவனும், அதே மாதிரி வந்து பிடிசி இந்தியா லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவனும் வந்து சைன் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து 2 பேர் சைன் பண்ணி ஒரு கம்பெனி வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க. அதாவது ஜாயின்ட் வெஞ்சர் போட்டு வந்து ஒரு கம்பெனி வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க. எது சம்பந்தப்பட்ட கம்பெனினா வந்து இந்த கிரீன் எனர்ஜி வெஞ்சூர் அப்படின்ற ஒரு அந்த கிரீன் எனர்ஜி சம்பந்தப்பட்ட ஒரு கம்பெனி. சரியா? இந்தியால இந்த கிரீன் எனர்ஜியை வந்து ஒரே நிமிஷம் வரேன். ஓகே நான் பேசுறது கேக்குதானே? ஓகே. 2 பேர் சேர்ந்து வந்து ஒரு ஜாயின் வெஞ்சர் மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து இந்த கிரீன் எனர்ஜி சம்மந்தப்பட்ட கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து உருவாக்கணும், அந்த கிரீன் எனர்ஜி வந்து இந்தியாவில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஜாயின் வெஞ்சர் போட்டிருப்பாங்க. யாரையான்னு பார்த்துக்கோங்க, இந்த என்ஐஆர்எல்லும் பிடிசி இந்தியா லிமிடெடும் வந்து போட்டிருப்பாங்க. கம்பெனி உருவாக்குறாங்கன்னு சொன்னா அது எத்தனை மெகாவாட்னு கேட்டீங்கன்னா 2000 மெகாவாட் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. இந்த 2000 மெகாவாட் வந்து நாங்க வந்து ஒரேடியா வந்து உருவாக்க போறது இல்ல, ஃபேஸ் ஃபேஸா தான் வந்து உருவாக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து எத்தனை மெகாவாட் வந்து உருவாக்க போறோம்னா 500 மெகாவாட் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. யாருன்னு பாத்துக்கோங்க, இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லாஜிஸ்டிக் சப்போர்ட் அக்ரிமெண்ட் அப்படின்றது தான் அதோட பேரு. இதுல என்ன, ஃபர்ஸ்ட் வந்து இந்த அக்ரிமெண்ட்னா என்னன்னு தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்றது, இப்போ வந்து நம்மளே எக்ஸசைஸ் பண்றோம், நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவோமா, ஆர்மி எக்ஸசைஸ், நேவி எக்ஸசைஸ்,
இந்த மாதிரி வந்து எக்ஸசைஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ரஷ்யா கூட வந்து பண்றோம்னா முன்னாடி இந்த அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வந்து இப்போ வந்து நம்ம நேவி ஷிப்பே வந்து கொண்டு போறோம்னா நமக்கான பெட்ரோல் அதாவது ஃபியூல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த நேவி ஷிப் வந்து ஓடுறதுக்கு வந்து ஃபியூல் வந்து தேவைப்படும். அதே இது ஆர்மி எக்ஸசைஸ் வந்து பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு ஆயுதம்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஆயுதத்தை வந்து அதுக்கு தேவையான எப்படி சொல்றது டக்குன்னு வர மாட்டேது அந்த ஸ்பேர் பார்ட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம தான் எடுத்துட்டு போகணும். அந்த எக்ஸசைஸ் வந்து போய் கலந்துக்கணும்னா நமக்கு தேவையான ஃபியூலோ நமக்கு தேவையான ஸ்பேர் போட்டோ நம்ம தான் வந்து கொண்டு போகணும். ஆனா வந்து இந்த RELOS இந்த அக்ரிமெண்ட் போட்டா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து இந்தியாவில வந்து அந்த எக்ஸசைஸ் நடக்குனா வந்து ரஷ்யாக்காரன் வரேன்னா இந்தியாவில இருக்க ஸ்பேர் பார்ட்டையோ இந்தியாவில இருக்க ஃபியூலையோ வந்து அவன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது இந்தியாக்காரன் வந்து அங்க போறான்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்க ஃபியூலையோ அங்க இருக்க இந்த ஸ்பேர் பார்ட்டையோ அங்க இருக்க சர்வீஸையோ வந்து நம்ம வந்து ஃப்ரீயாவே வந்து இது பண்ணிக்கலாம். புரிஞ்சுச்சா இந்த அக்ரிமெண்ட்னா என்னன்னு? அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் தான் வந்து இப்போ வந்து போட்டிருப்பாங்க. யார் யார் போட்டிருப்பாங்கன்னா வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்டோட பேர் பார்த்துக்கோங்க. அந்த அக்ரிமெண்டோட பேர் பார்த்துக்கோங்க RELOS அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லாஜிஸ்டிக் சப்போர்ட் அப்படின்றது அந்த அக்ரிமெண்டோட பேர். ஓகே, அடுத்த விஷயம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க வந்து ஒரு ஏரோஸ்பேஸ் குரூப் ஒருத்தர் இருப்பான். அவன் பேர் பார்த்துக்கோங்க. அந்த ஒரு பேர் பார்த்துக்கோங்க ரகுவம்சி ஏரோஸ்பேஸ் குரூப் அப்படின்றது அதோட பேர். ஓகேவா, இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா வந்து இந்த ட்ரானு இந்த இன்ஜினு இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினு இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இதை வந்து வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து எக்ஸ்போர்ட் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். அதை வந்து இந்தியாவிலே தயாரிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு தயாரிக்கணும் வந்து ஒரு தயாரிப்பு நிலையம் வந்து தேவைப்படும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு தயாரிப்பு நிலையத்தை வந்து இப்போ வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. யார் இந்த விஷயத்த வந்து பண்ணிருப்பாங்கன்னா ரகுவம்சி அப்படின்னு ஒருத்தவங்க தான், ரகுவம்சி ஏரோஸ்பேஸ் அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து இந்த விஷயத்த வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எத்தனை கோடிக்கு வந்து பண்ணிருக்காங்க பாத்துக்கோங்க, 100 கோடிக்கு வந்து பண்ணிருப்பாங்க. எந்த மாதிரி பாத்துக்கோங்க, இது ஒரு டீப் டெக் டிசைன். சரியா, எங்க வச்சு பண்ணிருப்பானா வந்து ஒரு ஏர்போர்ட் ஒன்று இருக்கும், ஹைதராபாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பக்கத்துல ஹார்ட்வேர் பார்க் அப்படின்னு ஒரு பார்க் இருக்கும். அங்க வச்சுதான் வந்து இந்த நிலையத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்கணும். மொத்தம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 25,000 ஸ்கொயர் ஃபீட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 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 தயாரிப்பு நிலையத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த ட்ரான் இருக்கும் பாத்தீங்களா, இந்த ட்ரானை வந்து தயாரிக்கிறது, அதை டெஸ்ட் பண்றது, மேனுஃபேக்சர் பண்றது, இந்த மாதிரி விஷயத்த வந்து இந்த இதுல வந்து இந்த ரகுவம்சி ஏரோஸ்பேஸ் வந்து தயாரிச்சிருக்கும் பாத்தீங்களா, அந்த நிலையத்துல வந்து பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல சொல்லியிருப்பானா வந்து இவன் வந்து ஒரு 4 பேரை கூட வந்து MOU வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் ஆர்மி கூட ஒன்று, பாரத் டைனமிக் லிமிடெட் கூட ஒன்று, IIT ஹைதராபாத் கூட ஒன்று, அதுக்கப்புறம் வந்து யாரு கூடன்னு கேட்டீங்கன்னா வந்து ARCI அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. இந்த 4 பேர் கூட வந்து சைன் பண்ணிருப்பாங்க. இந்தியன் ஆர்மி கூட வந்து எதுக்காக சைன் பண்ணிருப்பாங்க வந்து இந்த மாதிரி வந்து 515 ஆர்மி பேஸ் ஒர்க் ஷாப் அதுக்காக வந்து சைன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த பாரத் டைனமிக் லிமிடெட் கூட என்ன சைன் பண்ணிருப்பாங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம 2 பேர் சேர்ந்து வந்து 200 kgf த்ரஸ்ட் கிளாஸ் இன்ஜினை வந்து தயாரிக்கணும் அப்படின்றதுக்காக சைன் பண்ணிருப்பாங்க. IIT ஹைதராபாத் இருக்கும்னு சொல்லி IIT ஹைதராபாத் கூட வந்து எதுக்காக சைன் பண்ணிருப்பாங்க வந்து இந்த AI பேஸ்ட் அட்டானமி இன்டெலிஜென்ட்ல இருக்கும் பாத்தீங்களா, அதை சம்பந்தப்பட்டது வந்து தயாரிக்கணும் அப்படின்றதுக்காக சைன் பண்ணிருப்பாங்க. கடைசியா வந்து இந்த ARCA இருக்கும் பாத்தீங்களா, அவங்க கூட வந்து எதுக்காக சைன் பண்ணிருப்பாங்க வந்து இந்த லேசரு இந்த தெர்மல் சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக சைன் பண்ணிருப்பாங்க. கடைசியா ஒரு விஷயத்த வந்து சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ரகுவம்சி ஏரோஸ்பேஸ் கீழ வந்து ஒரு சப்சிடி ஒன்று இருக்கு, அதோட பேர் பார்த்துக்கோங்க ஏர் ரோபோட் அப்படின்றதா அதோட பேரு. சரியா, இந்த ஏர் ரோபோட் கீழ வந்து நாங்க வந்து ஒரு 6 அன்மேண்ட் ஏர் அது எப்படி சொல்றது 6 டானை வந்து நாங்க வந்து இது வரைக்கும் வந்து அன்வீல் வந்து பண்ணிருக்கோம் அப்படின்றதுலாம் சொல்லியிருப்பான். விளங்குச்சா இந்த விஷயம் நான் பேசுனது? இல்ல புரிஞ்சுச்சா நான் சொன்ன வார்த்தைகள்லாம்? இல்ல அப்பப்போ உள்ள போச்சா? ஓகே தானே? ஓகே, சூப்பர். வேற எதுவும் இதுல இருக்காது. அதுக்கப்புறம் என்னன்னா வந்து ஏசியன் இந்தியன் டூரிசம் ப்ரொஃபஷனல் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து நடந்திருக்கும். எங்க வச்சு நடந்திருக்கும் பாத்துக்கோங்க, அசாம்ல குவாஹாத்தி அப்படின்ற ஒரு இடத்த வச்சு நடந்திருக்கும். அதே மாதிரி வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பவர் மியூசியம் வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பட்னா பீகார்ல வந்து இருக்கு அப்படின்றத சொல்ல தெரியணும். இதுக்கு வந்து எவ்வளவு காஸ்ட் கொண்டு வந்து எவ்வளவு காஸ்ட் வச்சு இதை கட்டியிருப்பாங்கன்னா 200 கோடி அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. எப்படி வந்து பவர் மியூசியம் வந்து பட்னா பீகார்ல இருக்கோ அதே மாதிரி வந்து மியூசியம் ஆஃப் ராயல் கிங்டம் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு மியூசியம் வந்து எங்க இருக்குன்னா வந்து குஜராத்ல வந்து எக்தா நகர் அப்படின்ற ஒரு நகர்ல இருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நேஷனல் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு இது நடந்திருக்கும். சரியா, சமகம் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்திருக்கும். எங்க வச்சு நடந்திருக்கும் வந்து டெல்லியில வச்சு நடந்திருக்கும். ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மினிஸ்ட்ரி வந்து ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க. கடைசியா வந்து RBI வந்து ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்திருப்பாங்க அந்த HDFCக்கு.
ஹெச்டிஎஃப்சிக்கு வந்து ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து இண்டஸ் ஐஎன்டி பேங்க் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேங்க்ல இருந்து 9.5% பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் வந்து நீ வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹெச்டிஎஃப்சிக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா? விளங்குச்சா? நீங்க நான் சொன்ன விஷயங்களா புரிஞ்சுச்சா?